சிறுகதை. எதிர்த்த வீட்டு சிங்காரி. என்னங்க, உங்களைத்தானே என்றாள் மங்களம் குமரேசனின் தோளை தட்டி. குமரேசன் ஜன்னல் வழியே எதிர் வீட்டின் மீது செலுத்திய பார்வையை திருப்பாமலே என்று சொல் கொட்டினான். தான் கூப்பிடுவதை கூட லட்சியம் செய்யாமல் அப்படி ஜன்னல் வழியே தன் கணவர் என்னதான் அதிசய காட்சியை கண்டுகொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை அறியும் அவளில் ஜன்னல் திரையை விலக்கிக் கொண்டு எட்டி பார்த்தாள் மங்களம். பார்த்ததும் தேள் கொட்டிய திருடனை போல என்று அலறினாள். எதிர் வீட்டில் அந்த பாழாய் போன சிங்காரி சிங்காரித்து கொண்டு ஒயிலாக படியிறங்கி வந்து கொண்டிருந்தாள். பறக்க துடிக்கும் கருவண்டை போன்று ஆழவட்டம் போடும் கயல்வெளிகள், கனிந்து போன மாம்பழம் போன்ற கன்னங்கள், ஐஸ்கிரீமை நினைவூட்டும் அழகான அதரங்கள், ஒப்பனையில் ஒவ்வொரு அங்கமும் மெருகு கூடி பளிச்சிட்டன. வெங்காய சருகுச்சேலையும் கட் சோழியும் வஞ்சமின்றி அவளது அழகை காண்போருக்கு காட்சி பொருள் ஆக்கி கொண்டு இருந்தன. அவளைத்தான் அவ்வளவு நேரமும் வைத்த வெளி வாங்காதபடி குமரேசன் பார்த்து கொண்டு இருந்தான் என்பதை மங்களம் அறிந்தபோது என்று அலறினாள். என்று கத்தினாள். குமரேசன் திடுக்கிட்டு திரும்பினான். மங்களம் கண்களை கசக்கி கொண்டு இருந்தாள். அவள் கண்களை கசக்கினால் ஒன்று கண்களில் தூசி விழுந்திருக்கக்கூடும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரி ஏதாவது புதுச்சேலை வாங்கியிருக்கக்கூடும். இப்போதும் அப்படி ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரியின் புதுச்சேலை மங்களத்தின் கண்களை கவர்ந்திருக்குமோ என்று அஞ்சியபடியே, என்ன மங்களம், ஏன் கண்களை கசுக்குகிறாய்? ஏதாவது தூசி விழுந்து விட்டதா என்று குமரேசன் கேட்டான். கண்ணுல தூசி விழவில்லை, தலையிலேதான் பாறாங்கல்லு விழுந்து விட்டது என்ற ஒரு நொடி நொடித்தாள் மங்களம். குமரேசன் ஏதும் விளங்காமல் ஆடு திருடிய கள்ளனை போல திருவென்று விழித்தான். நான் எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படி என்னதான் விடாபார்வை அந்த ஜன்னல் பக்கம்? நானும் நீண்ட நேரமா பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஜன்னலை விட்டு அந்தண்டை இந்தண்டை நகரமாட்டேன் என்கிறீர்களே, அதுவா? அது சிரித்தான் குமரேசன். முகத்தில் அசடு வழிந்தது. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த எதிர்த்த வீட்டுக்காரி சீவி முடித்து சிங்காரித்து கொண்டே வெளியே கிளம்பிட்டாளோ? அவளையே பார்த்து கொண்டு மெய்மறந்து ஜன்னல் ஓரமாக நின்றாச்சோ? நில்லுங்கள் நில்லுங்கள், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் அந்த ஜன்னல் ஓரமாக நிற்பீர்கள் என்று நானும் பார்த்து விடுகிறேன். நீண்ட நாளாக உடைந்து இருந்த அந்த ஜன்னல் கதவுகளுக்கு அன்று விமோச்சனம் பிறந்தது. மங்களம் அப்போதே கிளம்பி எங்கோ மூளை முடுக்கில் வேலை செய்து கொண்டிருந்த ஓர் ஆசாரியை கையோடு கூட்டி வந்து அந்த ஜன்னல் கதவுகளை சரி செய்ய சொன்னாள். ஜன்னல் கதவுகளை நன்றாக இறுக்கி மூடிவிட்டுத்தான் அன்று வேறு வேலைகளை கவனிக்கப் போனாள் மங்களம். அவளது மனதில் நிம்மதி பிறந்தது. இனி தன் கணவர் எதிர் வீட்டுக்காரியை பார்த்து கொண்டு என்று பல்லை இழித்து காட்டிக் கொண்டிருக்க முடியாதபடி ஜன்னலுக்கு மூடு விழா பண்ணியது குறித்து. மறுநாள் பொழுது புலர்ந்தது. படுக்கையில் இருந்து எழுந்ததும் ஜன்னல் கதவுகளை ஒரு முறைக்கு இருமுறையாக மூடி இருக்கிறதா என்று பார்த்து கொண்ட பிறகு வீட்டு வேலைகளை கவனிக்க உள்ளே போனாள் மங்களம். காஃபி தயாரித்து எடுத்துக்கொண்டு குமரேசனை தேடி வந்த மங்களத்துக்கு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. குமரேசனை படுக்கை அறையில் காணோம். விறுவிறுவென்று ஜன்னல் பக்கம் வந்து பார்த்தாள். ஜன்னல் கதவுகள் மூடியபடியே அப்படியே இருந்தது. மங்களம் பெருமூற்று விட்டாள். வீட்டில் எல்லா அறைகளிலும் தேடிய பிறகு கணவனை காணாமல் சோர்ந்து போய் திரும்பியவளின் கண்கள் எதேச்சையாக தெருப்பக்கம் படிந்தபோது குமரேசன் திண்ணையில் சாய்ந்தபடி நேற்று போலவே இன்றும் சிங்காரித்து கொண்டு வெளியே கிளம்பி வரும் எதிர் வீட்டுக்காரியை ஆவல் ததும்ப ரசித்து கொண்டு இருந்தான். மங்களத்திற்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, இதோ இருக்கு காஃபி என்று காஃபி டம்ளரை திண்ணையில் என்று வைத்துவிட்டு விடுவிடுவென்று உள்ளே ஓடி வந்தாள். அவள் கண்களில் நீர் திரையிட்டது. அன்று முழுவதும் மங்களம் அழுது வந்தபடியே காட்சியளித்தாள். வழக்கமான கலகலப்பு சுறுசுறுப்பு இம்மியளவும் இவளை அண்டவில்லை. மங்களம், இன்றைக்கு ஆளே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாயே, என்ன விஷயம் என்று கேட்டபடியே வந்தாள் பக்கத்து விட்டு பாமா. மங்களம் பதில் பேசவில்லை. என்றே இருந்தாள். என்ன மங்களம், பதிலையே காணோம்? என்கிட்ட கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்னதான் ரகசிய விஷயமோ? பாமா துருவி துருவி கேட்கவே மங்களம் பொங்கி வரும் கண்ணீரை அடக்க மாட்டாமல் சிறுமினாள். அதை ஏன் கேட்கிறாய் பாமா? என் வீட்டுக்காரர் போக்கு ஒரு வாரமாகவே சரியாக இல்லை. நானும் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதிர் வீட்டுக்காரி ஒருத்தி இல்லை, அவளையே தினமும் பொழுது விடிந்து பொழுது போனால் பார்த்தபடியே இருக்கிறார். நான் கூப்பிட்டால் கூட திரும்பி பார்ப்பது இல்லை.
ஜன்னல் மூலம் பார்க்கிறாரே என்று ஜன்னல் கதவை நிரந்தரமாக அடைத்து நேற்றுதான் மூடி வைத்தேன். இன்று என்னடாவென்றால் தெருவாசலிலேயே போய் நின்று அவளை பார்க்க தொடங்கிவிட்டார். மங்களம் சொன்னதை கேட்டு பாமா சிரித்து விட்டாள். நான் ரொம்ப கோபமாயிருக்கிறேன். நீ என்ன பாமா சிரிக்கிறாய் என்று மங்களம் கசப்புடன் கேட்டாள். நீ சொல்வதை கேட்டு சிரிக்காமல் வேறு என்ன செய்வது மங்களம்? ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். காலங்காத்தாலே எழுந்ததும் கொஞ்சம் நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டே இரு, அழுது வடியாதே என்று நான் சொன்னால் நீ கேட்டால்தானே என்றாள் பாமா. மங்களம் விழித்தாள். பாமா தொடர்ந்தாள். எதிர்த்த வீட்டு சிங்காரி உன்னை விட எந்த விதத்திலையும் அழகானவள் இல்லைதான். இருந்தாலும் உன் கணவர் அவளையே வெறிக்க வெறிக்க பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவள் அழகா சிங்காரித்து கொண்டு கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்கிறதும் நீ அப்படி இல்லாமல் இருக்கிறதும் தான். பெண்களோட அழகு பட்டை தீட்டாத வைரம் போல, பட்டை தீட்டினால்தான் வைரம் மின்னும். அதுபோல பெண்களும் தங்களை கொஞ்சம் அலங்காரம் செய்து அழகுபடுத்தி கொண்டால்தான் ஆண்களை கவர முடியும். என்ன புரியுதா என்று மங்களத்திடம் கேட்டாள் பாமா. மங்களம் விழி நீர் துடைத்து புன்னகையோடு புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தாள்.